இல்லாட்டி கவர் இல்லையா? ஓ சரி சரி. ஓகே, கடைசியாக நாங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மீனோடு தொடர்பான பாடத்தை பார்த்து கொண்டு வரோம். வரேன். ஓ இல்லைங்கள? ஓ இல்லை சார். பேசுறது கேக்குதா? ஓ இஹ்பாடு சட்டத்துல நிப்பாட்டிக்கணும், அப்படித்தானே? உங்களோட ஓதுங்கோ. ஓ فأنذرتكم نارا تلظى. பிழையே. நூன் சட்டமா பிள்ளை? நீ என்ன சட்டம் படிக்கிறீங்க இப்ப? சுக்குன் செய்யப்பட்ட நூன் படிச்சு முடிச்சிட்டீங்க. இஹ்பால் தன்மீன் உதாரணம் படிச்சு கொண்டிருக்கீங்க. பாத்தீங்க? திருப்பி ஓதுங்கோ. فأنذرتكم نارا تلظى. இதுல இப்ப தன்மீனோட தொடர்பான சட்டம் எந்த இடத்துல வருது? இல்லையா? அந்த فأنذر நூன், அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருக்குது. இல்ல, அது இது ஓகே. அதுலயும் நீங்க இந்த ஃபன்தார்த்துக்கும் சொன்னீங்க, அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட நூன் இப்ப நல்ல தால் வந்துகிறது. இது மிஹ்பா. இப்ப நீங்க படிக்கிறது வந்து நேரம் தன்மீனோட தொடர்பான உதாரணம். அந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து இருக்கிற நூனா? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்த நூனா இதுலயா? ஆஹா, எல்லாம் குழம்பிடு அப்படியா? எல்லாம் குழம்பி போய் சுக்குன் செய்யப்பட்ட மீம்ட சட்டம் இங்க வராது. நீங்க அது படிச்சு முடிச்சிட்டீங்க ஆல்ரெடி. இப்ப நான் சரி, நீங்க சொன்னதுக்கு வரணும். இப்ப சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால நூன் வந்தீங்க, என்ன சட்டம் இதுல? இது சட்டத்தை சொல்லுங்களே பாபு. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால நூன் வந்தா என்ன சட்டம்? சரியாவா? படிக்கலையா? மறந்துட்டு. மறந்துட்டு. மறந்துட்டு சுக்குன் செய்யப்பட்ட மீமே மறந்துட்டா அல்லது எப்படி? சட்டம் அந்த பேர். என்ன செஞ்சு ஓதணும்? பேரை விடுங்களே பாபு. எப்படி ஓதணும்? ஒன்னா செஞ்சு ஓதுனதா? இல்லாட்டி ஓ எப்படி ஓதும்? ஓ, ஓதி காட்டுங்க பாபு. இல்ல இல்ல ஒன்னா செஞ்சு இல்ல. ம். அப்ப இதுல சட்டம் என்ன? நரந்த. நேரம் அங்கேயும் ஒன்னா செய்யணும். ஆ? உம் இதுல ஒன்னா செய்யறேன்னு சொல்லக்கூடாது. சட்டத்தை சொல்லணும். உம் எப்படி சட்டம் சொல்றது? அந்த நான் ரெண்டு வாரத்தை கலக்கி. ஆஹா, ஆஹா, ஆஹா. கலக்கல் எல்லாம் அங்க வராது. ஸ்டார்டிங் திருப்பி கேள்வி கேட்கவா? நீங்க என்ன சட்டம் படிக்கிறீங்க? அப்பா படிக்கிறீங்க அப்படியா? உம் ஓ, இஃபாண்டா என்ன? இஃபாண்டா ஆஹ் என்ன? அது மறந்துச்சு. சரிங்களா? சரி, சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மீனுடைய சட்டங்கள் எத்தனை மொத்தம்? மூணு. 4. நானே சொல்லுங்க பாப்போம். இஃபாவுடைய சட்டம் ம்ஹும். இதுவாம் இல்ஹார். ம். ம். மீனிங்கோட சொல்லுங்க பாப்போம். இஹ்பாண்டா என்ன? இல்ஹாரண்டா என்ன? இதுகாம்டா என்ன? உம்
ம். ஆஹா. விஷயம் மறந்துட்டவ. விஷயம் ஸ்டார்டிங்க ம், மறந்துட்டவ. இலகாரண்டா என்ன மீனிங்? வெளிப்படுத்தல். நீங்க படிச்சு ம், கொண்டிருக்கிற சப்ஜெக்டா? இஹ்பாண்டா என்ன மீனிங்? மறைத்தல். இதுதான் சேர்த்தல். இகுலாப் மாற்றுதல். சரி, இப்ப இல்ஹார்ண்டா வெளிப்படுத்த தானே? இல்ஹாருடைய ம், எழுத்துக்கள் எத்தனை? ம், இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? தெரியாதா? ம். மறந்துட்டா? ஓ, ம். இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6. இந்த 6ஐயும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி தந்திக்கிறேன். எப்படி லேசா ஞாபகம் வச்சு கொள்ள எப்படி அது? என்ன மெத்தட்? அதான் நீங்க ம், மறந்துட்டீங்க. அது மறந்து அது ஞாபகம் இருந்தா இந்த 6 ம், எழுத்துக்கள் ஞாபகம் இருந்தீங்க வேணா? ம், அப்படித்தானே? அதுதான். ம், இந்த 6 எழுத்துக்களையும் நாங்க 2 ம், வகையாக பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசு. ஒன்றுக்கு சொல்லுவோம் அ அ அ என்று வார எழுத்துக்கள். இரண்டாவது ஹ ஹ என்று காற்றின் மூலமாக வரக்கூடிய எழுத்துக்கள். ம், இப்ப காற்றின் மூலம் வரக்கூடிய எழுத்துக்கு என்ன? ஹ வரும், ஹ வரும், பெரிய ஹ வந்துடும். அடுத்தது அலி வரலாம், ஐனும் கைன் எல்லாம் அ அ அ என்று வார அந்த சவுண்ட்ல வரும். ஒன்று காற்றின் மூலமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள், இரண்டாவது சவுண்டின் சப்தத்தின் மூலமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்? ம். எப்படி? ஒன்று அ, அ, காற்றின் மூலமாக அ, வரக்கூடிய எழுத்து, அண்ட் வந்து இரண்டாவது சப்தம் சவுண்ட். மறக்குமா இது? திருப்பி அடுத்த கிளாஸ் திருப்பி கேள்வி அது வரும். சரி, இஹ்பாண்டா என்ன கருத்து? ம், மறைத்து. மறைத்தல். மறைத்தல். அப்ப இஹ்பாட எழுத்துக்கள் எத்தனை? ம், மீமும் நூனும். மீமியாவும் அப்படியா? நூனும். ஆ, 2 எழுத்து அப்படியா? ம், ஆ, 2 எழுத்து அப்படியா? அ, உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல. ஓன்னு சொல்றீங்களா இல்லைன்னு ஓ, சொல்றீங்களா என்ன? ஓ, ஓ, ஓ. ஹயர். இப்ப நாங்க சரி, இலுஹார சட்டத்தை சொல்லுங்க பாபு. ஆ, சட்டத்தை பார்த்துருவோம். சட்டம் சொல்ற எப்படி? இலுஹாருடைய சட்டம் எப்படி ம், வரும்? ம், சுக்கூன் செய்யப்பட்ட மறந்து. நூன் ம், அல்லது அ- இவ மீம் திருப்பி எழுத்து. விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ் திருப்பி கேள்வி கேட்பேன் ஃபுல்லா. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் ம், அல்லது தன்மீனை தொடர்ந்து இல்ஹாருடைய 6 எழுத்துக்களிலே ஒன்று வருகின்ற போது அந்த இல்ஹாருடைய எழுத்தையும் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனையும் வெளிப்படுத்தி ராகமின்றி, அதாவது குன்னாயின்றி ஓத வேண்டும். இதுதான் சட்டம். சரியா? நான் திருப்பி அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேள்வி கேட்பேனா? ஏண்டா நிறைய ம், விஷயங்கள் நீங்க மறக்கிறதால அப்படித்தான் நாங்க மீட்டி கொள்ள வாங்க, இல்லாட்டி கஷ்டம். சரி, இஹ்பாட ம், விஷயத்தை பாருங்கோ. இஹ்பாக்கு எத்தனை எழுத்துக்கு? 2 எழுத்தாக்கி ம், எழுத்தா? ப- எத்தனை எழுத்து? 15. 15. 15 எழுத்துக்கள். சரி, இந்த 15 எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கான மெத்தட் என்ன? ம், ம், அதையும் சொல்லி தந்தேன். அலிஃப்ல இந்த யா வரைக்கும் அல்பபெட்டிக் இல்ல நாங்க எழுதினோம் என்றால், அலிஃப் ஆல்ரெடி பேத்திட்டு, பா என்ற எழுத்து மிஸ் ஆகிக்குது, தேயிலேந்து ஈக்குது, தேய்க்குது, சேய்க்குது, ஜீம் ஈக்குது. அதுக்கு பின்னால வரணும் ஹே என்ற எழுத்தையும் நாங்க ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம்.
ஹா என்ற எழுத்தையும் ஆல்மோஸ்ட் நாங்க இல்ஹாருடைய சட்டத்துக்கு கொடுத்துட்டோம். தாலிக்குது தாலிக்குது ரா என்ற எழுத்து மிஸ். இதுல எல்பபெடிக் ஓட கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அலிப் பாத்தா சாழ்வார் எல்பபெடிக் ஓட கட்டாயம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜாய்க்குது சீன் ஷீன் சுவாது தாது தா இக்குது லா இக்குது. இதுக்கு பின்னால வரக்கூடியது ஐனும் முகைனும். அதையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இல்ஹாருக்கு கொடுத்துட்டோம். ஒன்று கொடுத்தா திருப்பி இங்க வராது, ரிப்பீட் ஆகாது. ஐனும் முகைனையும் கொடுத்தால் ஃபே ஆஃப் கேஃப், கேஃப் வரைக்கும் வந்துட்டு. இப்ப சுருக்கமா சொன்னா அலிஃப்ல இருந்து கேஃப் என்ற எழுத்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களை நாங்க அல்பபெடிக் ஆர்டர்ல எழுதணும். அலிஃப்ல இருந்து கேஃப் எழுதுகின்ற வரைக்கும் அதுல உட்படுகின்ற இல்ஹாருடைய எழுத்துக்களை நாங்க விட்டு போற்றணும். பாவையும் ராவையும் மிஸ் ஆக இவ்வாறு எழுத்தாக வச்சு கொண்டால் அடுத்த எழுத்து எல்லாத்தையும் நாங்க இல்ஹாருடைய எழுத்து கீழே கொண்டு வருவோம். கவனிச்சுதா? சரி, இப்ப இஹ்பாட சட்டம் எப்படி வரும்? இஃபாவுடைய எழுத்துக்கு அப்படி இல்ல, அப்படி இல்ல இடையில நூன் சொல்லப்படாது. சட்டத்தில் சுக்குன் செய்யப்பட்ட சுத்தம் நூனுக்கு செய்யப்பட்ட அடுத்து நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இஹ்பாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒன்று வந்துச்சென்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூன அல்லது தன்வீன சரியா எதன் மூலமாக மறைக்கணும்? அந்த இஹ்பாவுடைய எழுத்து 15 எழுத்துக்கள்ல ஒன்றின் மூலமாக வார 15 எழுத்திக்கிறேன், அதுல ஒன்று வருதே, அத ஒரு எழுத்தின் மூலமாக மறைத்துதான் நாங்க உண்ணாவோட ஓதோணும். முக்கியமான விஷயம், மறக்கப்படாது. சரி, அந்த இஹ்பால தான் நீங்க என்ன செய்றீங்க? இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான உதாரணங்களை படிச்சு முடிச்சிட்டீங்க. போன கிளாஸ் ரெக்கார்டை பேசிட்டு நீங்க கேட்டு பார்க்கலாம். போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்ல நீங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பானதை படிச்சீங்க. பேலன்ஸ் எதிக்குது? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் உதாரணங்கள் போனா தன்மீனுடைய உதாரணங்கள் தான் பேலன்ஸ் ஆகிக்குது. அந்த தன்மீனுடைய உதாரணங்களை தான் இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க. எனக்குதா? அந்த உதாரணங்களுக்குரிய பாடம் தான் இது. அப்ப நேரன் தாட சட்டம் எப்படி வரும்? தன்வீனுக்கு பின்னால் இஹ்பாவுடைய எழுத்து தே வந்திருப்பதனால் தன்வீனை தாவின் மூலமாக மறைத்து உண்ணாவோட ஓதணும். விளங்குதா அப்படின்னு சொல்லிட்டு விளங்குதா எப்படின்ட்டு? இது இந்த சட்டம் சொல்லுங்க பாப்போம். கேதிபத்தின் ஹா. எப்படி சட்டம் சொல்ற? சொல்லுங்க பாப்போம். அது வெளிப்படுத்தி மொட்டையா வெளிப்படுத்தி ஒருண்டா பிழையே என்னத்துக்கு வெளிப்படுத்தி அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்த கேள்வி கேட்பேன். என்ன எப்படி வெளிப்படுத்தணும்? ஏன் வெளிப்படுத்தணும்? அடுத்த கேள்விக்கு இடம் வைக்கப்படாது. நாங்க சொல்ற பதில் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு இடம் வைக்கப்படாது. இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, தன்மீனுக்கு பின்னால் இஹ்பாவுடைய எழுத்து தே வந்திருப்பதனால் தாவை தன் மூலமாக தன்மீனுடைய அடையாளம் தன்மீனை மறைத்து உண்ணாவோட ஓதணும். இப்ப நீங்க அதுல என்ன சரி கேள்வி கேட்கணுமா? எப்படி மறைக்கணும்? நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஏன் மறைக்கணும்? அதுக்கு ஆன்சர் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா விதமான ஆன்சரையும் நாங்க ஒரு தொகுதியா சொல்லிவிட்டோம். இப்ப நீங்க வெளிப்படுத்தி ஓதணும் என்றால் இப்ப அடுத்த கேள்வி வரும். ஏன் வெளிப்படுத்தணும்? அதுக்கு ஆன்சர் வரல. எப்படி வெளிப்படுத்தணும்? அதுக்கும் ஆன்சர் வரல. அடுத்த கேள்விகளுக்கான இடவசதிகளை வைக்கக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்? தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்து ஹா வந்திருக்கிறது வந்திக்கு. எனவே தன்வீனையும் ஹாவையும் ஒன்னா இல்லாமல் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். இப்ப ஏன் வெளிப்படுத்தின்னு கேட்ட விஷயம் வந்திக்குது. சுகூன் செய்யப்பட்ட தன்வீனுக்கு பின்னால ஹா வந்திக்குது. ஹாங்கிறது இல்ஹார் எழுத்து. இதெல்லாம் ஏன் என்றதுக்கான காரணங்கள். எப்படி வெளிப்படுத்தணும்? தன்வீனையும் ஹாவையும் தெளிவாக உண்ணா இல்லாம வெளிப்படுத்தி ஓதணுங்கிறது அடுத்துக்கான ஆன்சர். விளங்குதா? இப்படி நாங்க அடுத்த கேள்விக்கான இடவசதி வைக்கப்படாது. அப்ப எனக்கு இந்த மாதிரி 2 வேலை வரப்போகுது. நீங்க எப்படி சரி நீங்க டைம் எடுக்க விளையாட்டு மறந்துடும். திருப்பி நான் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை படிப்பிக்காம வைக்கிறதுக்கான வழி ஒன்று தேர்தாரன். பேசிட்டு சுக்கூன் செய்யப்பட்ட மீமை ஃபுல்லா பார்க்கணும் நீங்க.
சுக்குன் செய்யப்பட்ட நூனை நான் இதுவரைக்கும் சுக்குன் செய்யப்பட்ட நூனலை தன்மையில நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை அன்றைக்கு ரிப்பீட் பண்ணிட்டேன். சரியா? இல்ஹார பத்தி பேசினோம் பாத்திக்கிறோம். இல்ஹார பத்தியும் இஹ்பாட தண்ணீர் வரைக்குமான இஹ்பாட கிட்டத்தட்ட முடிகிற கட்டம் தான் வரைக்கும் பாத்திக்கிறோம். ரெண்டு சட்டம் இதுகாமும் இஹ்லாபும் நாங்க பார்க்கல. ஆனால் அந்த சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல அப்படி அல்ல, முழுமையாக பார்த்துட்டோம். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க ஒருக்கா போயிட்டு ரிப்பீட் பண்ணி இந்த 8 வசனத்துக்குள்ளேயும் சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் நிறைய இருக்குது. அந்த உதாரணங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற என்ற நீங்க ஐடியாவோட வந்தாலே எங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரும். நீங்க சுக்குன் செய்யப்பட்ட மீமை உங்களுக்கு திருப்பி படிப்பிக்க தேவையில்லை, நீங்க விஷயம் கிளியர் ஆகிக்கிறீங்க, நாங்க அந்த விஷயத்தை வச்சு கொண்டு ஓதி கொண்டு போகலாம் என்ற ஐடியா வரும். அப்படி இல்லைன்னா திருப்பி என்ன செய்யணும், சுக்குன் செய்யப்பட்ட மீமையும் ஆரம்பத்திலேருந்து படிக்க வேண்டி வரும். சின்ன டைம் ஒன்று தாரம், அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் இந்த 8 உதாரணங்களுக்கு கூட இருக்கிற நீங்க படிச்ச சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் அங்கால போகல, படி சட்டம் கல்கலா பத்தி படிச்சுக்கிறீங்க, ராவை பத்தி படிச்சுக்கிறீங்க, சுக்குன் செய்யப்பட்ட மீமை பத்தி படிச்சுக்கிறீங்க. இது மூன்றும் முழுமையாக படிக்கப்பட்டிருக்க சட்டங்கள். சரியா? அடுத்த சட்டம் என்ன, சுக்குன் செய்யப்பட்ட நூனலை தன்மையினை படிச்சு கொண்டு இருக்கீங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கோ, அப்பதான் உங்களுக்கு கடப்பா அது ஓதுறதுக்கு ஈஸி ஆகிக்கும். அல்லது என்ன செய்யும், கேள்வி கேட்க 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 நீங்களும் தெரியாது பிழையா சொல்ல சொல்ல அந்த ஓதுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லாம போயிடும். அதனால இல்லை. சரியா? இப்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்த திடீர்னு இடையில விடுறது நல்லது இல்லை. கொஞ்சம் உடைய நோட்ஸ் மீக்கு நான் ஒரு நோட்ஸ் இல்லை பிடிஎஃப் அனுப்பிப்போம், பாடங்கள் முடிய அதுகளை பார்க்கலாம். அல்லது ரெக்கார்டு சரி கேட்டு 2 இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களுக்கு உரியான சட்டங்களை சரியா பார்த்துட்டு வந்தால் போதும். அதுலயும் குறிப்பா கல்கலா, ராடக் கன்செப்ட், சுக்குன் செய்யப்பட்ட மீண்ட சட்டம் பார்த்துட்டு வாங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.